நான் இப்படி பண்ணதுனால நான் வந்து விஞ்ஞானி, நான் இதை பயன்படுத்துறதுனால நான் வந்து அறிவாளி அப்படின்னு சொல்லி ஜோசிக்காரங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல எந்த ஜோசிக்காரங்களுக்கும் வாக்கியம்னா என்ன, திருக்கணிதம்னு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ பாக்குறவங்கள என்ன கழுவி கூட ஊத்துட்டோம் ஜோசிக்காரங்க. ஆனா ஒரே ஒரு ஜோசிக்காரர் வாக்கியம் என்ன, திருக்கணிதம் வேறுபாடு சொல்ல. அப்ப நாம் இங்க இருந்து எனக்கு சூரியன் இங்க இருக்கு, அப்ப சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அது இங்க இருக்கிறதுனால நான் இங்க இருந்து கால்குலேஷன் பண்றப்ப இத்தனை டிகிரி போடுறப்ப இங்க வந்து நிற்கும். அப்ப சனி வந்து எனக்கு இவ்வளவு தூரத்துல இருக்குன்றத நம்மளுடைய ரிச்சுவல் அல்லது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரெண்டுக்குள்ளேயும் லிங்க் ஆயிருக்கு. அப்ப நீங்க கோயில் புறப்பாடு, கோயில் வழிபாடு, ரிச்சுவல், சடங்குகள் இதெல்லாம் செய்யறதா நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? 5 தான் மெயின். இந்த 5 என்னன்னா காலக்கணிதம். நட்சத்திரம்ங்கிறது ஒரு காலம், திதிங்கிறது ஒரு காலம், யோகம்ங்கிறது ஒரு காலம், கரணம்ங்கிறதுக்கு ஒரு காலம், அப்புறமா வந்து வாரம்ங்கிறது ஒரு காலம். இந்த 5 காலங்களை சார் வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம் சார். சார் இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி வந்துருச்சு, குரு பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்றது மக்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஆயிடுறாங்க. ஐயோ நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமா அப்படின்னு. சரி, இதுக்கு தீர்வா எப்படி போய் கண்டுபிடிக்கலான்ற போது திருக்கணிதம் ஒரு பஞ்சாங்கமாகவும் வாக்கு இது வந்து ஒரு பஞ்சாங்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ இது எது சாத்தியமாகுதுன்ற ஒரு குழப்பம் வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கம். அது வாக்கிய பஞ்சாங்கம். ஓகே. சோ ரொம்ப குழப்பமா இருக்கு சார். எது சரி எது தப்பு? ஒருத்தர் லக்னங்கிறாரு, இன்னொருத்தர் இப்படின்றாரு. நாங்க எப்படிதான் சார் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல அடிபட்டுருச்சுங்க. ஓகேங்களா? நரம்புகரம்லாம் வெட்டிக்குச்சு பைக்ல போய் டேபிள்ல கைய வச்சாச்சு. சரிங்களா? இதுக்கு என்ன ஊசி பயன்படுத்தலாம் அப்படின்றது யாருக்கு பிரச்சனை? அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? யார்கிட்ட போகணுன்ற எந்த டாக்டர்? அது உங்க பிரச்சனை. அது எந்த டாக்டர் போனாலும் தைக்கத்தான் போறான் இல்லைங்களா? நீங்க கையில வெட்டு போட்டுக்கிட்டு சித்தா டாக்டர் போயிட்டு சூரணம் தைக்க முடியாது. ஆபரேஷன் தியேட்டருக்கோ எமர்ஜென்சியோ தான் போகணும். அப்ப எந்த டாக்டர் என்னத்தை பயன்படுத்துவான்றது தைக்கிறவனுடைய பிரச்சனை. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு படுத்து தூங்க வச்சிட போறாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஜோசிக்காரங்களுடைய பிரச்சனை. இது என்ன செய்யறாங்க? இப்ப உதாரணத்துக்கு நான் இப்படி பண்ணதுனால நான் வந்து விஞ்ஞானி, நான் இதை பயன்படுத்துறதுனால நான் வந்து அறிவாளி அப்படின்னு சொல்லி ஜோசிக்காரங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் இப்படி உட்காந்துருக்கிறேன், இதே இது அப்படியே ஒரு கிராபிக்ஸ் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு காவி உடை எல்லாம் போட்டுக்கிட்டு மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இந்த பக்கம் ஒரு பட்டையில அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லி பேசுனேன்னா என்ன அர்த்தம்னா அதே ஆளுதான். ஆனா நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஒரு மாதிரி சூப்பர்லேட்டிவ் பண்ணி செய்யறேன். அப்ப என்னை நான் என்ன பண்றேன்னா பிரபலப்படுத்துறேன். ஒரு டேக் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு டேகாக இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தையும் திருக்கணித பஞ்சாங்கத்தையும் ஜோசிக்காரங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்னன்னா நான் வந்து வாக்கியம் பயன்படுத்துறேன், நான் வந்து ஒரு ட்ரெடிஷனலோட இருக்கிறேன், நான் வந்து அக்யூரசி, நான் பழமைவாதி, எனக்கு வந்து அந்த அந்த எனக்கு வாக்குப்பளிதம் இருக்குது, எனக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசி இருக்குது, நான் வந்து ஒரு மித்தா இருக்கிறேன் அப்படின்ற ஃபீல் கொடுக்கறதுக்காக சிலர் என்ன செய்யறாங்க, நான் வாக்கியம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து மக்கள் இதெல்லாம் நம்பாதீங்க, இது சயின்ஸ், ஜோசியம் வந்து சயின்ஸ், இது பியூர் சயின்ஸ், எனவே வந்து திருக்கணிதம் அப்டேட் வேர்ட்ஸ், அப்ப அதைத்தான் நான் பார்ப்பேன்றப்ப நான் திருக்கணிதம் பார்ப்பேன்றதை இவர் தன்னை வந்து ஒரு அதிவிஞ்ஞானின்னு சொல்லி காட்டுறதா இவர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல எந்த ஜோசிக்காரங்களுக்கும் வாக்கியம்னா என்ன, திருக்கணிதம்னு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? இந்த வீடியோ பாக்குறவங்கள என்ன கழுவி கூட ஊத்துட்டோம் ஜோசிக்காரங்க. ஆனா ஒரே ஒரு ஜோசிக்காரர் வாக்கியம் என்ன, திருக்கணிதம் வேறுபாடு சொல்ல அவரே கமெண்ட்ல போட்டு யாருக்கும் தெரியாது. நான் சொல்றது இந்தியாவில கூட எந்த ஜோசிக்காரனுக்கும் வாக்கியம்னா என்ன, திருக்கணிதம் வேறுபாடுகள் தெரியாது. என்ன அதுக்குள்ள டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் எதனால டிஃபரெண்ட்? இப்ப இந்த பல்புக்கு என்ன டிஃபரெண்ட்? ஒன்னு வாட்ஸ் டிஃபரெண்ட், ஒன்னு டெக்னாலஜி டிஃபரெண்ட், ஒன்னு அது வேற மெத்தட், இது வந்து கண்டினியூஸ் ரைட்டிங், ஒயர்லெஸ் இருக்கலாம், இது பேட்டரியா, இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ். நான் என்ன சொல்றேன்னா வாக்கியத்துக்கு திருக்கணிதத்துக்கு என்ன டெக்னிக்கல் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. வாக்கிய பஞ்சாங்கம்னா மஞ்சள் கலர்ல இருக்கும், திருக்கணித பஞ்சாங்கம்னா ரோஸ் கலர்ல இருக்கணும், மாத்திரை வெள்ளை கலர் மாத்திரை ரோஸ் கலர் மாத்திரைன்ற அளவுக்கு தான் தெரியும். ஓகே, அதுக்கு மேல உள்ள என்ன டெக்னிக்கல் இருக்குன்னு தெரியாது. அப்ப இது எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த பேஸ்ல இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா தான் இது சரியானது எதுன்றது புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இது எல்லாம் என்ன அடிப்படையில் பார்க்கப்படுகிறதுனா இது வந்து ஜியோ சென்ட்ரிக்னு சொல்றாங்க. ஜியோ சென்ட்ரிக்னா நாம் பூமியில இருந்து பார்க்கிறோம். இப்ப ஏன் சூரியன் தானே மையம்? ஆமாங்க. ஏன் பூமியில இருந்து பார்க்கிறோம் எல்லாத்தையும்? நம்ம பூமியில வாழ்றோம். நம்ம பூமியில இருந்து தான் வாழ்றோம். இப்ப மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்? ஒரு 200-300. இங்க இருந்து எப்படி சொல்றீங்க? நீங்க மதுரையில இருந்து சொல்லணும். ஆமா, ஏன்னா மதுரைக்கு போக முடியாது. ஆனா இங்க இருந்து கோயம்புத்தூர் இவ்வளவு கிலோமீட்டர், மதுரையில இருந்து இவ்வளவு கோயம்புத்தூர், நம்ம இவ்வளவு ஆங்கிள் இருக்கிறோம்.
அப்ப தோராயமா இப்படி இருக்கலாம்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல உட்காந்து ஸ்கேலை வச்சு கணக்கு போடலாம். அனுமானிக்கிறோம். நீங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால சொல்றீங்க படக்குன்னு. ஒருவேளை தெரியாமல் இருந்தா கூட மேப்பை எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டா ஆங்கிள் போட்டு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, இவ்வளவு ஆங்கிள் இருக்குது, அப்ப tan தீட்டா காஸ் தீட்டா அப்படி இப்படின்னு போட்டு கால்குலேஷன் பண்ணி அந்த டிகிரி எல்லாம் எடுத்து டிகிரி பெர்ஃபெக்டா இத்தனை கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்லலாம். மதுரைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நம்ம சூரியன்ல இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சூரியன் இருந்து சொல்ல வேண்டிய அவசியம்? டேப் எடுத்துட்டு சூரியன் நடுவுல போக முடியாது, மாட்டிக்குவோம் இல்லைங்களா, சிக்கிக்குவோம். அப்படின்றதுனால நம்ம இங்க இருந்து அளக்க வேண்டியது. இன்னொரு விஷயம், சூரியன் அளவுக்கு நம்ம பயணப்படவும் முடியாது. ஓகேங்களா? அப்ப நாம் இங்க இருந்து, எனக்கு சூரியன் இங்க இருக்கு, அப்ப சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அது இங்க இருக்கிறதுனால நான் இங்க இருந்து கால்குலேஷன் பண்றப்ப இத்தனை டிகிரி போடுறப்ப இங்க வந்து நிக்கும். அப்ப சனி வந்து எனக்கு இவ்வளவு தூரத்துல இருக்குன்றத என்னால புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஜியோ சென்டரிக். ஆனா கற்பனையாக இது எதெல்லாம் என்னத்தை சுத்திக்கிட்டு இருக்கு? கற்பனையா தான் நம்ம சொல்றதுனால இது எங்க யார் சுத்தினா சூரியனை தான் சுத்திட்டு இருக்கு. அப்ப சூரியன்ல இருந்து ஒரு கணிதம் இருக்கு, அந்த கணிதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஹீலியோ சென்டரிக்னு சொல்றாங்க. இப்ப புவி மையம் சூரிய மையம் ரெண்டு கோட்பாடுகளை நம்ம கையாளுறோம். அப்ப சயின்ஸ் வந்து ரெண்டையுமே கையாளுது. ஏன்னா நிறைய பேர் நிறைய இந்த தீகா குரூப்ஸ்காரங்க, கடவுள் மறுப்பாளர்கள், இந்த ஜோதிடத்தை மறுப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க? இறை எதிர்ப்பாளர்கள். இறை எதிர்ப்பாளர் ஜோசியத்தை எதிர்க்கான். ஒருவேளை ஜோசியத்தை இறைவன் நம்பிட்டான் போலக்குதாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியது. இது இறைவனே கிடையாது, இருந்தாலும் நம்ம எதிர்க்கிறாங்க அதையும். இப்ப அந்த எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சூரியனை தானே இந்த பிரபஞ்சம் சுத்து, இந்த சூரிய குடும்பம் சுத்துது, நீங்க ஏன் பூமி சுத்துற மாதிரி படவரைஞ்சு வச்சுக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் வரைஞ்சு வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. அப்ப இந்த அமைப்பு இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கேல் தெரியும், ஓகேங்களா, டிகிரி தெரியும். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பேசுறப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளுடைய கல்வி நிலையில நம்ம கத்துட்டு வந்திருக்கோம். உண்மை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால ஒரு சாதாரண ஆள்கிட்ட கேட்டா என்ன தெரியும்? அவருக்கு தெரியாது. அவருக்கு பூமி சுத்துதுன்னே தெரியாது. ஐயோ பூமி சுத்துதா அப்படின்னு கேட்பாரு இல்லைங்களா, அப்படின்ற மாதிரி கேட்பாரு இல்லைங்களா. அப்படின்றப்ப இது என்னன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இத புரிஞ்சுக்கிட்டவங்க இதை என்ன எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தினாங்க. இந்த கணிதங்களை சொன்னாங்க. இந்த கணிதங்களை நம்பர்ஸா நியூமரிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா நியூமரிக்கா சொன்னா நாளைக்கு என்ன ஆகலாம், எரர் வரலாம். ஏன்னா இது வந்து 5000 வருஷம். அதாவதுங்க, இப்ப நீங்க வந்து இப்ப மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, மினிட் செகண்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா என்ன சொல்லலாம்? மினிட்ஸ். அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா ஹவர்ஸ், அத டே, அத வீக், அத மந்த், அதுக்கு மேல இயர், அதுக்கு மேல இயர், அப்புறம் இயர்ஸ். நம்ம சின்ன வயசுல படிச்சு சிங்குலர் ப்ளூரல் எஸ் போட்டா ப்ளூரல். சரி, இப்ப தமிழ்ல வருவோம். தமிழ்ல வந்து நாளிகை, வினாளிகை, கல்பம், விகற்பம் அப்படின்னு சொல்லி பிரியுது. அதுக்கப்புறமா வந்து அன்னம்னு இருக்கு. அன்னம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடுற அன்னம் மத்திய அன்னம் சொல்றாங்க இல்லையா? மத்திய அன்னம் பேர் மத்திய அன்னம். பர அன்னம், அபர அன்னம் சொல்லி 6 அன்னங்கள் இருக்கு, 6 காலங்கள் இருக்கு, முகூர்த்தம் இருக்குது, நாளிகை இருக்குது, லக்னம் இருக்குது. சரி, அதை விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணா வாரம் இருக்கு. வாரம் தான் வந்து ஒரு வாரம் வாரம் இருக்கு. அப்புறம் நாள் இருக்கு, திதி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மந்த் இருக்குது, வட்டம் இருக்குது, மகாவட்டம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது பிரிய வந்து ஒரு சுழற்சியாக வருது. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ் இது வந்து ஒரு வட்டம். அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி எத்தனையோ வருடங்கள் சேர்ந்தது ஒரு யுகம். ஒரு மனுவந்திரம், இத்தனை மனுவந்திரம் சேர்ந்தது, 16 மனுவந்திரம் சேர்ந்தது ஒரு யுகம். மொத்தம் இத்தனை யுகங்கள், 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு இது. அதுக்கப்புறமா அதுக்கு மேல இது இப்படின்னு சொல்லி மகா கல்பம் பிரம்மம்னு சொல்லிட்டு கோடானு கோடி வருஷம் வரைக்கும் நம்மள்ட்ட கால்குலேஷன் இருக்கு. நான் சொல்லல, இதை நீங்க வந்து கணக்கதிகாரம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய கணக்கு சிஸ்டம், நீங்க கொள்ளளவு, கால அளவு, மீட்டரு, வெயிட்டு, எதுக்கெடுத்தாலும் அதுக்கு வந்து கோடிக்கணக்கான பிரிவுகளை நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் எழுதி வச்சுக்கிறான். அருமை. நீங்க போய் சர்ச் பண்ணுங்க கூகுள், கணக்கதிகாரம்ன்ற ஒரு புக், அவ்வளவுதான். நீங்க உலகத்துல எந்த அளவையும் அதுக்குள்ள வந்துடும். கணக்கு அதிகாரம் அது பேர், ஓகேங்களா? அந்த புக்ல போய் பாருங்க, அப்ப எல்லாமே வந்துடும். அப்ப இவ்வளவு கணக்குகளுக்கும் இத்தனை வருடங்களுக்கும் இந்த கிரகங்கள் எங்கே போகும் பாட்டு எழுதி வச்சிட்டான். அருமை. அப்ப எல்லா பாட்டையும் அவ்வளவு புக்ல எழுதணுமா? இல்ல. இந்த கிரகம் இங்க சுத்தி வந்தா இங்க வந்துடும், இத்தனை வருஷத்துல வந்துடும்னா இதை ஒரு தடவை சுத்துறது வந்து 5000 தடவை சுத்தினாலும் அதே இடத்துல தான் நிக்க போகுது. இது மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டான். எழுதுனதுல என்னன்னா எல்லாமே வந்து அக்யூரேசியா எழுதிக்கிறான். சிறப்பு. அக்யூரேசி எழுதிக்கிறான். அக்யூரேசி எழுதும் பொழுது என்னன்னா, இப்ப வந்து நீங்க 1 பாயிண்ட் தசமங்களை 1.346 போடுறப்ப என்ன சொல்லுவீங்கன்னா 1.3467 போட்டுருவீங்க, அந்த 9 தூக்கிட்டு. இல்லைன்னா ஒன்னொன்னு சொல்லலாம், 1.7 எழுதுவீங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இதுல? 1.8ங்கிற நம்பர் எப்படி எழுதணும்னா 0.5 மேல தான் 2ன்னு எழுத சொல்லிருப்பாங்க. ஆமா. சரிங்களா? அப்படி எழுதக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணிட்டான்னா இதை அப்படியே டிஜிட்டலாவே வச்சுட்டு நீ இப்படி குழப்பிடுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பாட்டா மாத்திட்டான். சூப்பர். இப்ப வந்து ஒரு வேளை வந்து ஒரு பாட்டு செம்பருத்தி அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுன்னா செம்பருத்தி கிடையாது,
சே அப்படின்னா வந்து இஸ் பிளஸ் ஏ, இச் பிளஸ் ஏ, சே. அப்ப ஏ அப்படிங்கிறது வந்து 7வது எழுத்து, ஐ அப்படிங்கிறது வந்து ஐ அப்படிங்கிறது 9வது எழுத்து இப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எல்லாத்தையும் கேட்டகரிஸ் அந்த பாட்டு அந்த லெட்டர் அந்த அந்த வார்த்தையை தூக்கி வச்சுக்கிட்டு உயிர்மையா பிரிக்கணும். உயிருக்கெல்லாம் லெட்டர்ஸ் வச்சுக்கிறான், நம்பர்ஸ் வச்சுக்கிறான். இதெல்லாம் போட்டு ரிவர்ஸ் எழுதணும் நம்பரை. அதை எழுதணும்னா அந்த அந்த செம்பருத்திங்கிற வார்த்தை ஒரு நம்பரை சொல்லுது. அதை கூட்டணுமா கழிக்கணுமான்ற அடுத்த வார்த்தை சொல்லும். இது மாதிரி எல்லாத்தையும் வாக்கியங்களாகவே எழுதி வச்சுக்கிறான். அருமை அருமை. வாக்கியங்களா எழுதி வச்சுக்கிறான். இது எல்லாமே ஆதி காலத்துல இருந்து வருது. அப்ப நீங்க எப்ப போனாலும் நீங்க குகைக்குள்ள உட்கார வச்சா கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த பாடல்களை வச்சுக்கிட்டு சூரியன் எங்க இருந்துச்சு இந்த டயத்துல, சந்திரன் எங்க இருந்துச்சு, சனி எங்க இருக்குன்றத உட்காந்து நீங்க குகைக்குள்ள உட்காந்து என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வாக்கிய கணிதம். இந்த வாக்கிய ரீதியாக வாக்கியங்களாக எழுதிட்டே இருப்பான். அப்ப வாக்கியம், கத வாக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. கணிதம் பண்றது, இது எப்படி அப்டேட் பண்றாங்க, இது எங்க கலியுகத்துல இருந்து எங்க ஆரம்பிக்குது, இது எங்க பிளஸ் பண்ணணும், கத வாக்கியம்ன்றதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் இப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக், ஒரு பெரிய கணிதம் இருக்கு, படிப்பு இருக்கு. பஞ்சாங்க கணிதர்கள் இது படிச்சிருப்பாங்க. அப்ப இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். சரிங்களா? இது வந்து என்னன்னா பார்க்காமலே எழுதுறது. ஓகேங்களா? அப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, மதுரை எங்க இருக்கு தெரியாது. ஆமாங்க. ஆனா நம்ம அனுமானத்துல திண்டுக்கல் எங்க இருக்கு தெரியாது. நீங்க ஒரு ஸ்கெட்ச் கிடைச்சுன்னா நீங்க பாட்டுக்கு ஸ்கேல்ல வச்சு போட்டுட்டு கால்குலேஷன் பண்ணி அப்ப மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு இத்தனை கிலோமீட்டர் நீங்க எழுதிடலாம். நீங்க மதுரைக்கும் போக தேவையில்ல, கோயம்புத்தூருக்கும் போக தேவையில்லை. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம், திருக்கு அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம், விசிபிள். அப்ப திருக்கணிதம்னா நான் பார்த்து எழுதியது. அப்ப டெலஸ்கோப் திருப்பு, அங்க பாரு, அப்ப இங்க செவ்வாய் இருக்கு, அப்ப அங்க கால்குலேஷன் பண்ணு, திருப்பு இங்க வா, புதன் இருக்கு. அப்ப பார்த்து அதன் முன்னால் உறுதிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டது. இது வந்து திருக்கணிதம். இப்ப ரெண்டுல எது சரியா இருக்கும்? என்ன சரி, என் பக்கம் திருப்பிட்டீங்க. நான் கேக்குறது, பாட்டா எழுதி வச்சுக்கிறான். அந்த பாட்டை வந்து பல்லாயிரம் வருஷங்களா நான் கணக்கு போட்டு கொண்டு வரேன். இதுல எரர் வரலாம். ஆமா, பாட்டு எழுதுனவனுக்கு வேணா தெரியும், கொஞ்சம் ஏதாவது பிள்ளையா இருக்கு. நான் ஆட்டை போட்டு எழுதுனவனுக்கு தெரியாது. ஆமா, இது வந்து ஸ்டேக்கிங் எரர்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வீடியோ பாக்குறவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தா தெரியும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இல்ல, நான் வந்து சாதாரண நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 7 mmல ஒரு புள்ளி, ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு அடுத்து 7 mmல ஒரு புள்ளி, அந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு 7 mmல புள்ளி, அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு 7 mm புள்ளி, இது மாதிரி 50 7 mmல புள்ளி வைக்கணும். சரிங்களா? இது எப்படி வைப்பீங்க? 7 mm அளந்து ஸ்கேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 அந்த இதே அளவு மாத்தி மாத்தி வைக்கணுமா? ஆனா நம்மளால என்ன செய்வாங்கன்னா விஞ்ஞானிய மாதிரி அப்படித்தானே வைப்பீங்க. சரி, நீங்க வேணா நீங்க என்ன செய்யணும்னா இந்த வீடியோ ஷூட்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. சரிங்க சார். எடுத்துக்கிட்டு 7 mm வைங்க. வச்சுட்டு அடுத்து அதுல இருந்து ஆரம்பிச்சு 0ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு 7 mm வைங்க. இப்படி பண்றப்ப மொத்தம் நீங்க 20வது புள்ளி வைக்கிறப்பயே நீங்க மொத்தமா கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா 20வது புள்ளி 6 mm தள்ளி போயிருக்கும். இது வேற ஸ்டேக்கிங் அடுக்கு பிழைன்னு சொல்றாங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்க 0வை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு 7 14 21 இப்படித்தான் நீங்க புள்ளி வைக்கணும். அப்ப அடுக்கு பிழைகள் ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் எங்க நிக்குது, 0. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நியரஸ்ட் பாயிண்டே ரெஃபரன்ஸ் வச்சுட்டே வரீங்க. அப்ப நீங்க 5000 ஆண்டுகள் ஆச்சு கலியுகம் ஆரம்பிச்சு, நீங்க எங்க நீங்க கலியுக வாக்கிய கணிதத்தை வச்சீங்கன்னா நியரஸ்ட் 50 இயர்ஸ்லாம் நீங்க நியரஸ்ட் பாயிண்ட் வைப்பீங்க. உண்மைதான். ஏன்னா நமக்கு ஈஸியா தான். நான் 5000 வருஷத்துக்கு கணக்கு போட்டு வர முடியாது. இவ்வளவு வருஷம் கால்குலேட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கால்குலேஷன் 0 பண்ணி நான் வச்சுக்கிறது. ஆமாங்க. டாலரன்ஸ் பார்த்து வச்சுக்கிறது, காலிபிரேட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க இருந்து நான் காலிபிரேட் பண்றது. ஈஸி இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இங்க மதுரையில இருந்து இங்க அளந்துட்டு வரோம். மதுரையில இருந்து விழுப்புரத்துக்கு 20 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் எழுதுறீங்க. அப்ப மதுரையில இருந்து திண்டிவனத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறப்ப 220 கிலோமீட்டர் எழுதுறீங்க. அது எங்க இருந்து இருந்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. அப்ப 220 நீங்க கணக்கு போடுவீங்க. ஆனா பண்ணக்கூடாது. திருப்பி மதுரையில இருந்து டேப் பிடிக்கணும். புரியுது சார். ஏன்னா டேப் பிடிச்ச இடம் தப்பா இருக்கலாம், மார்க் பண்ண இடம் தப்பா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேக்கிங் எரர் வந்து வாக்கியத்துல வருது. எக்ஸாக்ட்டா வேணும், அந்த ஆரம்பத்துல இருந்து கால்குலேட் பண்ணிட்டு ஆரம்பத்துல இருந்து பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்றது கோடானு கோடி வருஷ பாட்டு. எப்படி முடியாது. அப்ப என்னன்னா என்ன செய்யறாங்கன்னா இவங்க ஸ்டேக்கிங் எரர் ஆயிட்டே வருது. ஆனா திருக்கணிதம்னா இப்ப நீங்க என்னைக்கு பார்த்தாலும் நீங்க எங்க எல்லாத்தையும் கேமரால தான் பார்க்க போறீங்க, லென்ஸ் வச்சே பார்க்க போறீங்க. இந்த கிரகம் இருக்கு, இந்த கிரகம் என்னைக்குனாலும் எரரை சரி பண்ணிட்டே வரலாம். இது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட 100-150 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இதை கால்குலேட் பண்ணிட்டே இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. இது வந்து 12வது சித்தாந்தம் நம்ம இருக்கிறோம். சரி, 18வது சித்தாந்தத்துல இருக்கிறோம். இது வந்து 2ஆம் ஆரியப்பட்டர், முதல் ஆரியப்பட்டரும் 2ஆம் ஆரியப்பட்டரும் இந்த கணிதங்களை சரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரி செஞ்ச 800 ஆண்டுகள் ஆச்சு. 800 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த சரி செய்வதற்கான அறிவாளிகள் யாரும் இல்ல. ஆரியப்பட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரியப்பட்டருக்கு அப்புறமா எவன் வந்தான் வானியல்ல? இல்ல. நம்ம ஊர்ல எந்த ஊர்லயுமே எவனும் வரல. ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இதே தொழில் பண்றவங்க இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து இதுக்கான ஆளுங்க கிடையாது.
நாங்க எங்க பிரச்சனை பேசுறதுக்கு சரியா இருக்கு, எவன் ஜோசிக்காரன் பெரிய ஆளும் பேசுறது சரியா இருக்கு. அப்ப யாரும் இல்ல. ஓகேங்களா? அப்ப என்னன்னா ஆரியப்பட்டர் முதலாம் ஆரியப்பட்டர் முடிச்சு இரண்டாம் ஆரியப்பட்டருக்கு அப்புறம் 800 ஆண்டுகளா இது சரி செய்யப்படாமல் கிடக்கு. அப்ப திருக்கணிதம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா, நாங்க வந்து சுவிஸ் எபிமெரிஸ்ன்னு சொல்லி நாங்க வந்து வெளிநாடுகளுடைய நாசாவுடைய டேட்டாக்களை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், எழுதுறோம். இதுலயுமே வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இப்ப வந்து அவங்களுடைய இது வந்து டிராபிக்கல் ஜோடியாக்னு சொல்றாங்க. டிராபிக்கல் அப்படின்னா பருவ காலம்னு அர்த்தம். இப்ப பூமி இப்படி 23 டிகிரி சாஞ்சிருக்குங்க, சரிங்களா? 23 டிகிரி சாஞ்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம இப்படி கீழே வரோம், இப்படி மேல போறோம், சரிங்களா? அப்ப நான் இங்க இருந்து பாக்குறப்ப நீங்க ஒரு டிகிரில தெரிவிங்க, இங்க இருந்து பாக்குறப்ப வேற ஒரு கோணத்துல தெரிவிங்க. சின்ன டிஃபரெண்ட் இருக்கும், மைல்டு டிஃபரெண்ட். இந்த 23 டிகிரி ஒரே பக்கமா சாயாம இது வந்து அப்படியே ப்ரெசஷன் ஆகிட்டே இருக்கு. இது வந்து 26,000 வருஷம் ஆகும் ஒரு தடவை ப்ரெசஷன் ஆகுது. ஓகே, ஓகேங்களா? நான் சொல்றது 23 டிகிரி அப்படியே ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்கு ப்ரெசஷன் சொல்றாங்க, தலையாட்டுன்னு சொல்றாங்க. இது சுத்தி வரதுக்கு 26,000 வருஷம் ஆகும், சரிங்களா? அப்போ ஒரு ஆண்டுக்கு 0.5 டிகிரி வந்து அப்படி மூவ் ஆகுது. அதனாலதான் 70 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பருவங்கள் எல்லாமே முன்னால வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க காலம் மாறி போச்சு. காரணம் என்னன்னா இந்த ப்ரெசிஷன் தான். முன்ன மாதிரி இல்ல, இப்ப முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 70 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் முன்னால நடக்கும் எல்லாமே. ஓகேங்களா? வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி எல்லாமே இந்த பருவ காலங்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டது. சூப்பர். ஏன்னா நம்மளுக்கு நியரஸ்ட்ல கூடிய சூரியன் தான். அப்ப சூரியன் தான் மையம்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சூரியனை வச்சு எல்லா கணிதங்களும் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னா, இது மாறிக்கொண்டே இருப்பதால் இதை நீங்க கான்ஸ்டன்டா எடுத்துக்காதீங்க, இதை விட தூரமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை மட்டும் மையமா வைங்க, சூரியனை கண்டுக்காதீங்க. ஒருவேளை நான் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கனால சூரியன் பக்கத்துல இருக்கனால என்னுடைய பார்வைகள் மாறலாம். நான் என்ன உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம 2 பேரும் என்ன செய்யறோம்னா, நேரா பாத்துட்டு இருக்கோம். இல்ல நேரா பாக்குறது, சரி நேரா பாக்குறோம், இல்லன்னா வெளியே போயிடுறோம், நம்ம ரோட்டுக்கு போயிடுறோம். ரோட்டுக்கு போறப்ப ஒரு தூரத்துல ஒரு பில்டிங் தெரியுது. 2 பேரும் அந்த பில்டிங்கை பாத்துக்கிட்டு என்ன செய்யறோம், இப்ப பில்டிங் எந்த பக்கம் இருக்குன்னா வடக்கு பக்கம் இருக்குன்னு வைங்க. நான் பைக் எடுத்துட்டு எங்கெங்கயோ சுத்துறேன், சுத்திட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இப்ப பில்டிங் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா எங்க இருக்கும், எங்க வேணாலும் இருக்கலாம். நான் ஏன்னா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அது வடக்குல இருக்கலாம், தெற்குல இருக்கலாம். சரி, நம்ம சென்னைக்குள்ள என்ன வேணாலும் சுத்துறோம். மதுரை எந்த பக்கம் இருக்குன்னா அது தெற்கு பக்கம் தான் இருக்கும். ஆமா, காரணம்னா ரொம்ப தூரத்துல இருக்குது, அது மாறாது. நான் என்னுடைய சுற்றுவட்டம்ல இது கூட தான். ஆமா, அப்ப நான் என்ன சுத்தினாலும் மதுரை தெற்குல தான் இருக்கு, சரிங்களா? அப்ப நான் இந்த இடத்த சுத்துறப்ப நான் ஒரு பில்டிங் ரெஃபரன்ஸா வச்சேன்னா நான் சுத்துறதை பொறுத்து அந்த பில்டிங் மாறும். அப்ப டிராபிக்கல் ஜோடியாக்குங்கிறது சூரியன்ற நியரஸ்ட் ஒரு பொருளை மையமா வச்சுக்கிட்டு அவங்க அளக்குறதுனால இந்த பிரசேஷன் மோஷன்னால சின்ன சின்ன மாற்றங்கள் வருது. அப்ப அதனாலதான் நம்மளுடைய மீன ராசிக்குள்ள அவங்களுடைய மேச ராசி இருக்கு. அப்ப 24 டிகிரி அவங்க மீனத்துக்குள்ள மேசம் ஆரம்பிச்சுன்னு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அதை எடுத்துக்காம சைட்ரியல் ஜோடியாகன்னு சொல்லப்படக்கூடிய நட்சத்திர ஜோதிடத்துக்குள்ள போறோம், நட்சத்திர மண்டலத்துக்குள்ள போறோம். அப்ப நட்சத்திர மண்டலத்துக்கும் பருவ மண்டலத்துக்கும் வருடத்துக்கு 0.5 டிகிரி என்ன ஆகும், லேக் ஆகிட்டே வரும். சரி, இது வந்து அயனாம்சம்னு சொல்றாங்க. அருமை. ஓகேங்களா? அப்ப நீங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில இருந்து எடுத்த டீடைல 24 டிகிரி இன்னைக்கு அயனாம்சம் 24 டிகிரி மைனஸ் பண்ணி என்னுடைய கட்டத்துல நான் நிரப்புவேன். இது பேர் தான் திருக்கணிதம். இதுக்கு ஒரு புக் இருக்கு, இதுக்கு ஒரு புக் இருக்கு. அப்ப இது என்னன்னா எது சரியா இருக்கும்? இப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது திருக்கணிதம் தான் எக்ஸாக்ட்டா சொல்ற மாதிரி எக்ஸாக்ட்டா வருது. ஓகேங்களா? அப்ப இது வந்து இதுவும் வந்து என்னன்னா இதுலயும் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா பிரசேஷன் மோஷன், இது 0ல ஒரு நாள் வந்திருக்கும்ல, அங்க இருந்தா கால்குலேட் பண்ணணும். இந்த 0ல என்னைக்கு வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல, யாராலையும் கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஜோடி முடிஞ்சுச்சு. இப்ப என்னன்னா நான் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டேன், இது எங்கடா முடிஞ்சிச்சு எங்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியல. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா லாகிரின்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன 300ல தான் ஆரம்பிச்சுன்னு சொல்றாரு. ஒருத்தர் கேபின்னு ஒருத்தர் வர்றாரு, 340 ஆரம்பிச்சு சொல்றாரு. கோப்புன்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து 289வது வருஷத்துல கிபி 289 வருஷத்துல. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு 80 வருஷம் டிஃபரெண்ட்கள் கொடுத்துட்டே வராங்க. இது எதுக்காகன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் காரணம் எழுதிக்கிறான். எல்லா காரணமும் சரியாவே இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த இதுக்குள்ள வேரியேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட 1 டிகிரி 2 டிகிரி. அப்ப நீங்க என்ன பக்கா டீடைல் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க என்ன அயனாம்சத்தை பயன்படுத்துறீங்கன்றப்ப நீங்க கொஞ்சம் சின்ன எரருக்குள்ள வந்துடுறீங்க. எனவே இதுவும் எரர் தான். இதுவும் எரர் தான், இதை விட இது எரர் கம்மி. ஏன்னா இது ஸ்டேக்கிங் எரர்ல இருக்கு. அப்ப இது எதற்காக பயன்படுத்தப்பட்டது வாக்கியம்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரிச்சுவல்ஸ் இருந்திருக்குது. உண்மை. இதான் ஆதி காலத்துல இருந்து எப்ப எதை செய்யணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப வந்து உதாரணத்துக்கு நீங்க என்ன எழுதி வைக்கிறீங்கன்னா, நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரேன், டிசம்பர் மாசம் ஏதோ ஒரு கடல் சீற்றங்கள் நடக்குது, ஒரு பெரும் சீற்றங்கள் நடந்துகிட்டே அப்படின்றது உங்களுக்கே புரியுது. ஆமா, எனக்கும் தெரியுது, ஆட்டோ ஓட்டுறவுக்கு தெரியும், பஸ் ஓட்டுறவுக்கு தெரியும், வீடியோ பாக்குறவுக்கு தெரியும். என்ன செய்யறோம் நம்மன்னா எப்படி கத்துக்கிறோம், அதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம், வீடியோ பாக்குறோம், பேப்பர் படிக்கிறோம். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இதை நீங்க அடுத்த ஜெனரேஷன் கடத்தணும். எப்படி கடத்துவீங்க? ஒரு புக்ல என்ன எழுதி வைப்பீங்க? டிசம்பர் வந்தாலே ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குன்னு எழுதி வைக்கிறீங்க, சரிங்களா? இப்ப ஒரு 500 வருஷம் கழிச்சு டிசம்பர்ன்ற ஒரு வார்த்தையே மக்களுக்கு தெரியாம போயிருது. அப்ப வேற ஒண்ணு கண்டுபிடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான்,
டிசம்பருக்கு மாசம் பேரே தெரியல அவனுக்கு, மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. மறந்துல அழிஞ்சிருது, மருவிடுது. அப்ப என்ன செய்வான் அவன்? நீங்க எழுதி வச்ச புக்கை என்ன நினைப்பான்? குழப்பமா இருக்கு. டிசம்பர் எங்க? டிசம்பர்னா என்னன்னு தெரியாது. டிசம்பர்னா ஏதோ ஆடு மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? அது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா முகூர்த்தம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இந்த நட்சத்திரத்துல இந்த முகூர்த்தத்துல இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சான். ஏன்னா அப்ப டிசம்பரும் கிடையாது, ஜனவரியும் கிடையாது நம்ம ஊர்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப டிசம்பரும் கிடையாது, டிசம்பர் ஜனவரி என்ன தெரியாது அவனுக்கு. ஏன்னா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சிஸ்டம் எல்லாம் வருது. இது பேரே கிரிகோரியன் காலண்டர் தான். இந்த கிரிகோரியன் காலண்டரே வந்து இப்போ ஒரு 200 வருஷமா தான் நம்ம ஊர்ல பயன்படுத்துறான். உண்மை. அதுக்கு முன்னால வைகாசி அப்படி இப்படின்னு தமிழ் சொல்லுவோம். அதுக்கு முன்னால இன்னுமே வந்து வேற வேற சிஸ்டங்கள்லாம் இருந்தது. ஓகேங்களா? நீங்க கணக்கதிகாரத்தை நான் சொன்னதை எடுத்து டவுன்லோட் பண்ணே தெரிஞ்சிடும். ஆக இப்ப எழுதக்கூடிய முகூர்த்தங்கள் எல்லாமே நாம் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த மாதங்கள்ல என்னென்ன உற்சவம் நடக்கும், என்ன மாதிரி விஷயம் நடக்கும், என்ன ரிச்சுவல் நடக்கும், என்ன சடங்குகள் பண்ணணுன்றதான் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா வாக்கியத்தை பேஸ் பண்ணி நடந்து வருது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பருவங்கள் மாறுறத அவன் டிஃபால்ட்டா உள்ள வச்சுக்கிறான். நான் சொல்றது பருவங்கள் மாறுது இல்லையா, அவன் டிஃபால்ட்டாவே உள்ள வச்சுக்கிறான். மேற்கு கிழக்காக 28 டிகிரி அயனம் சலனமாகி கொண்டிருக்குன்றத அதுக்குள்ள எழுதி வச்சுக்கிறான். அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இந்த ப்ரெசஸ் இருக்கு இல்லைங்களா, மொத்தம் 16 வகையான இயக்கங்கள் பூமிக்கு இருக்கு. அந்த 16 வகையான இயக்கங்களே அவன் எழுதி வச்சுக்கிறான் அந்த புக்ல. ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியல. கண்டிப்பா அதுங்க எழுதி வச்சுக்கிறான். அப்ப அவனுடைய புக்கு அப்படிங்கிறதும் நம்மளுடைய ரிச்சுவல் அல்லது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரெண்டுக்குள்ளேயும் லிங்க் ஆயிருக்கு. அப்ப நீங்க கோயில் புறப்பாடு, கோயில் வழிபாடு, ரிச்சுவல், சடங்குகள் இதெல்லாம் செய்யறதா நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? வாக்கிய கணிதத்தை ஃபாலோ பண்ணணும். அப்ப பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமா, ஏன்னா அது பாரம்பரியம் தானே. கோயில் எதுக்கு திறக்கணும்ன்ற கேள்வி ஒருத்தன் கேட்கறான்னா கண்டிப்பா அப்போ வாக்கியம். அப்ப அவனுக்கு தெரியும், அது நம்பிக்கை. அப்ப இதுவும் நம்பிக்கை. இது ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கு, எங்கேயோ இடத்துல பிணைஞ்சிருக்கு. அப்ப கோயில் வழிபாடு, கோயில் புறப்பாடு, கோயில் வழிபாடுகள், இந்த பயிற்சி வழிபாடுகள் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கணும்னா வாக்கிய பேஸ் பண்ணிருக்கணும். அதனாலதான் வந்து இந்த சனீஸ்வரர் கோயில்ல ஏதோ ஒரு கோயில்ல திருநள்ளாறுல எதுலயோ ஒண்ணுல போன வருஷம் அறிவிச்சாங்க, இப்ப ஏற்படக்கூடிய சனி பயிற்சிக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்ல. ஓகே. இந்த சனி பயிற்சி வந்து 2026 வரதான் நாங்க எடுத்துக்கோம். அது வரைக்கும் இது சம்பந்தமாக யாரும் கோயிலுக்கு வர வேண்டாம்னு அறிவிச்சாங்க. ஏன்னா திருக்கணிதத்துல போன வருஷமா ஆயிடுச்சு சனி பயிற்சி. இந்த வாக்கியத்துல ஆகவே இல்லை. வாக்கியத்தை இந்த வருஷம் தான் ஆகுது. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜியோவை பாஸ் பண்ணிட்டாங்க. யாரும் திருநள்ளாருக்கு சனி பயிற்சி இந்த பக்கம் கிளம்பி எவனும் பஸ் ஏறி வந்துடாதீங்க, கோயில் அன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க அதை பாரம்பரியப்படுறாங்க. அப்ப எல்லா கோயில்களும் வாக்கிய கணிதங்களை ஃபாலோ பண்ணும். அது நம்ம ஊர்ல மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த கணித பஞ்சாங்கங்கள் இருக்குங்களா, இதெல்லாம் சதஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். சரிங்க. எங்க காஞ்சிபுரத்துல சங்கராச்சாரியார் மடத்துலயே எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். இந்த பஞ்சாங்கம் எழுதுறவங்க எல்லாம் அங்க போய் கலெக்ட் ஆவாங்க, எல்லாரும் கேதர் ஆவாங்க. கேதர் ஆயிட்டு அவங்களுடைய சில விஷயங்களை திருத்துவாங்க. எல்லாரும் சிங்க் ஆகணும்ல. ஆமாங்க. அப்ப அவங்க எல்லாம் பேசி சிங்க் ஆயிட்டு தான் வெளியிடுவாங்க அந்த பஞ்சாங்கங்களை. அப்ப இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அங்க காஞ்சிபுரத்துல இருக்கு. இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னால இருந்தவங்க ஆதிசங்கர்ல இருந்து சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆதிசங்கர்ல இருந்து சங்கராச்சாரியார் சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அப்ப ரெண்டையுமே அவங்க அங்கிருந்து வெளியிடுறாங்க. அப்ப இதுக்குள்ள ஒரு சின்ன சிஸ்டத்தை கரெக்ட் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க கரெக்ட் பண்ணி தான் வெளியிடுறாங்க. அப்ப ரெண்டுமே சரியா அப்படின்னா ரெண்டும் சரிதான். வாக்கியம் என்பது எனது மரபுகளையும் சடங்குகளையும் பண்பாடுகளையும் சார்ந்த நடவடிக்கைகளை கணிப்பதற்கு உதவும். என்னுடைய லைஃப் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அப் டு டேட் வேணும். அது வந்து திருக்கணிதம் தான் செய்யும். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பற்றி அனலைஸ் பண்றதுக்கு நீங்க வாக்கியத்தை பயன்படுத்த தேவையில்லைன்னா அதுல நிறைய எரர் இருக்கு. ஓகே, சரிங்களா? இதுல வந்து என்ன இல்ல, எரர் இல்ல. இப்ப நீங்க வந்து சட்டை போட்டு போகணுமா போக கூடாதா? ஆண்கள் கண்டிப்பா. எது நாகரிகம்? சட்டை போட்டு போறதா நாகரிகம். அப்போ பழைய கோயில்களுக்கு போனா சட்டையை கழட்ட சொல்லுவாங்க ஆண்களை. ஆமாங்க. அப்ப நாகரிகமா அது அநாகரிகமா? அதாவது ஒரு கல்ச்சர். நாகரிகமும் அநாகரிகம் சட்டையில இல்ல. உண்மை, அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அது இல்ல. ஆமாங்க. அப்ப மூஞ்சி தெரியறதோட அநாகரிகம் அது இருக்கு. இருக்கிறதுலே கேவலமான அருவருப்பான இல்லைங்களா ஆபாசமான ஒரு பொருள் வந்து மூஞ்சி தான். உண்மை. ஓகேங்களா? அதே நம்ம வெளியே தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். நாகரிகங்கிறது நம்மளா இப்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு. அப்ப நான் வெளியே இருக்கிறதுக்கு ஆபீஸ் போறதுக்கு என்ன தேவை? சட்ட தேவை. இங்க உட்காந்து நான் லாஜிக் பேச முடியாது. ஆமா, யூனிஃபார்ம் போட்டுவான்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த திருக்கணிதத்தை எடுத்துக்க வேண்டியதான். நீங்க கோயில்ல சட்டை கழட்டிட்டு போற நம்பிக்கையை வந்து வாக்கியமா எடுத்துக்க வேண்டியதான். அப்ப நீங்க எங்க பண்பாட்டுக்குள்ள போறீங்களோ, எங்க சடங்குகளுக்கு எடுத்துக்கேற்ற போல நம்ம வாக்கியத்தை பயன்படுத்துங்க. ஜாதகத்திற்கு பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் திருக்கணிதத்தை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த பயிற்சி இறைச்சி சொல்லி வாக்கிய கணிதத்துக்கு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஆனா சில ஜோசிக்காரங்க இல்ல அதுதான் ஒர்க் ஆகும்வாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அவருக்கு ஒர்க் ஆகிட்டு போகுது. ஒருவேளை அவர் அந்த கணிதத்துல கத்து வச்சிருப்பாரு. இப்ப இது மாறும் பொழுது நடக்குதுன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்றேன். நான் அதுலயே கத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லையே? கண்டிப்பா சொல்லலாம். இப்ப நான் திருக்கணிதத்துல கத்து வச்சிருக்கேன். மேக்சிமம் இங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே, ஜோதிட புத்தகங்கள் எல்லாமே திருக்கணித அடிப்படையில் எழுதப்பட்டது. ஓகே. எனவே இதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய கேஸ்லா எல்லாமே இதுல இருந்ததுன்னா திருக்கணித மாற்றங்கள்ல இருந்து. நீங்க திருக்கணித மாற்றங்கள்ல இருந்து வரக்கூடிய லாஜிக்கை கொண்டு போய்
வாக்கிய கொஞ்சம் இப்ப சனி வந்து ஒரு வருஷம் ஆச்சு மாறி, ஆனா இங்க இன்னும் மாறவே இல்லை வாக்கியத்துல. இப்ப இவன் சனி பயிற்சிக்கு பலன் எழுதி வச்சிருப்பான், இதை கொண்டு போய் இதுல அப்ளை பண்ணீங்கன்னா தப்பா வரும். அப்ப நீங்க மேக்சிமம் ரூல்ஸ் எல்லாமே திருக்கணித பேசிஸ்ல இருந்து வந்ததுனால நீங்க திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. எதுக்குன்னா ஜாதக பலன் சொல்வதற்கு. ஆனா பஞ்சாங்கம் என்பது, பஞ்சாங்கம்ங்கிறதே வந்து திதி, கரண, யோக, வார, நட்சத்திரம், இந்த மொத்தம் 5 அங்கங்கள் தான் பஞ்ச அங்கங்கள். ஓகேங்களா? 5 அங்கங்கள். 5 அங்கங்கள் அதான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்ங்கிறது அதான். பஞ்சாங்கத்துல இந்த 3 இந்த 5 தான் மெயின். இந்த 5 என்னன்னா காலக்கணிதம். நட்சத்திரம்ங்கிறது ஒரு காலம், திதிங்கிறது ஒரு காலம், யோகம்ங்கிறது ஒரு காலம், கரணம்ங்கிறதுக்கு ஒரு காலம், அப்புறமா வந்து வாரம்ங்கிறது ஒரு காலம். இந்த 5 காலங்களையும் எழுதிக்கிறாங்க. இதுல கிரகங்களுடைய சூழல்கள் எழுதுனது எல்லாமே ஜோசிக்காரங்க ஒட்டி வச்சுக்கிட்டது. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் கோயில்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, சார் இந்த முகூர்த்தத்துல இந்த கோயில் இருக்குது, இந்த புறப்பாடு வருதுன்னு எழுதிக்குங்க அப்படின்னு சொல்லி கோயில்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒட்ட வச்சுக்கிட்டாங்க. அப்ப இது எப்படி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பக்கம் விளையாட்டு செய்தி, ஆமா, ஒரு பக்கம் கட்டுரை, அதுக்கப்புறமா ஒரு பக்கமா வந்து உள்ளூர் செய்திகள், அப்புறமா வந்து பொருளாதார செய்திகள்னு சொல்லி ஒவ்வொரு பக்கம் பிரிச்சாங்களோ, அது மாதிரி பஞ்சாங்கம் என்றக்கூடிய நூல் சமூக பயன்பாட்டுக்காக கொஞ்சம் பெருசாயிருச்சு, எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அப்ப பஞ்சாங்கத்துல கோயில் புறப்பாடு இருக்கும், எப்ப முடிவெட்டுறது இருக்கும், வாஸ்து நாள் என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள. ஆனா அது எல்லாமே ஜோசியம் கிடையாது. ஜோசியத்துக்கான வேலை வந்து அதுல கிரகங்கள் எங்க இருக்குன்னு எழுதி வச்சிருக்கோம், அது மட்டும் தான் ஜோசியத்துக்கான வேலை. நீங்க மொத்த பஞ்சாங்கத்துக்கும் நம்ம வந்து பொறுப்பெடுக்க முடியாது. அப்ப சமூகங்கள் இது வந்து கோயில் புறப்பாடுக்கு எழுதி வச்சுக்கிறது இது. அப்ப கோயில் பாக்குறவன் என்ன பண்ணலாம், வாக்கிய பஞ்சாங்கத்தை வாங்கிக்க, ஏன்னா அவர் ட்ரெடிஷனலா ஃபாலோ அவர் அதுதான் பண்ணணும். திருக்கணிதத்துல அதெல்லாம் பேசிக்கா சரியா தப்பா கூட இருக்கும். திருக்கணித ஜாதகம் பார்க்க கத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை வாங்குங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை, வாக்கியமா திருக்கணிதமானு இப்ப லேட்டஸ்டா வரவங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து செல்போன்ல ஒரே ஏஐக்குள்ள வந்துட்டாங்க. இல்ல இப்ப உங்களுக்கு இதுலயுமே ஆப்லயுமே ரெண்டுமே இருக்கு. ஓகேங்க. ஆனா ரெண்டுமே இருக்கு. நீங்க ஃப்ரீ டவுன்லோட் ஆப் எல்லாமே வந்து திருக்கணிதம் தான். செலக்டிவா யாராச்சும் ஒருத்தவங்க வேணும்னே வந்து அவங்களுக்கு தேவைன்னு பண்ணி வச்சிருப்பாங்க வாக்கியம், அது வந்து ரேர். நீங்க சும்மா சாதாரண கூகுள்ல போய் அடிச்சு எடுக்கிறது எல்லாமே திருக்கணிதம் தான். அப்ப நீங்க என்னத்தை கத்துக்கிட்டாலும் திருக்கணிதெல்லாம் மாட்டிக்க போறீங்க கொஞ்ச நாள்ல, இன்னும் கொஞ்ச நாள். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் தான் வாக்கியம் இருக்கு, வேற நாடுகள்ல வாக்கியத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. எங்கேயுமே வாக்கியம் இல்ல, நம்ம ஊர்ல மட்டும் தான் வாக்கியம் இருக்கு. அப்ப எல்லாம் இதுவும் கொஞ்ச நாள் ஆகிட்டு கொஞ்ச நாள் குறைஞ்சிரும். அப்ப திருக்கணிதம் சரியா, வாக்கியம் சரியானா மரபுகளுக்கும் சடங்குகளுக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் நீங்க வாக்கியத்தை தவிர வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அதுவும் நம்பிக்கை, இதுவும் நம்பிக்கை. இது ஜாதக பலன் பார்க்கறதுக்கு திருக்கணிதத்தை தவிர வேற எதுவும் வழி இல்லை. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ எனக்கு நீங்க சொல்லும் போது இது ரெண்டு பத்தினா ஆழமான புரிதல் எனக்கு கிடைச்சது, ஆடியன்ஸுக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.